சண்டிகரில் நடைபெற்ற மேயர் தேர்தலுக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. சண்டிகரில் நடைபெற்ற மேயர் தேர்தலுக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. சமீபத்தில் சண்டிகரில் மேயர் தேர்தல் நடைபெற்றது. அதில் பாஜக வேட்பாளர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. அதில் முறைகேடு நடைபெற்றதாக புகார் எழுந்த நிலையில் அது தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. தேர்தல் நடத்தும் அதிகாரி மேயர் தேர்தலில் வாக்குச்சீட்டுகளை சிதைத்தார் என்பது வெளிப்படையாக தெரிவதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. சண்டிகரில் நடைபெற்ற மேயர் தேர்தலுக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. சண்டிகரில் நடைபெற்ற மேயர் தேர்தல் ஜனநாயக கொலை என உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். தேர்தல் நடத்தும் அதிகாரி மேயர் தேர்தலில் வாக்குச்சீட்டுகளை சிதைத்தார் என்பது வெளிப்படையாக தெரிகிறது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. சண்டிகரில் நடைபெற்ற மேயர் தேர்தலுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டு அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தற்போது விசாரிக்கப்பட்டு வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வசந்தி இணைப்பில் இருக்கிறார். வசந்தி, இது தொடர்பான விவரங்கள். சமீபத்தில் நடந்த சண்டிகர் மேயர் தேர்தலில் 20 வாக்குகள் பெற்ற ஆம் ஆத்மி வேட்பாளர்களுடைய 8 வாக்குகள் ஓட்டு செல்லாது என்று அறிவித்து தேர்தல் அதிகாரி 16 வாக்குகள் வித்தியாசத்துல பாஜக வேட்பாளர் வெற்றி பெற்றதா அறிவிச்சிருந்தாங்க. இதுல 8 வாக்குகள் திட்டமிட்டு இல்லாத ஓட்டு என அறிவிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு, புகார் தெரிவித்தது. இதனால புதிய மேயராக தேர்தல் கண்காணிப்பு நடத்த கோரியும் ஆம் ஆத்மி தரப்பில் பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை இடைக்கால நிவாரணமாக வழங்க மறுத்து உயர்நீதிமன்றத்துக்கு 3 வாரத்துக்கு முன்பே விசாரணை ஒத்திவைத்தது. இதை நிறுத்தி ஆம் ஆத்மி தரப்புல உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு மீண்டும் விசாரணை நடக்கப்பட்டது. இந்த விசாரணை அடிப்படையில, அதாவது ஏற்கனவே மேயர் தேர்தல் எப்படி நடத்தப்பட்ட அதோட வீடியோ பதிவுகள் அணுகப்பட்டது விசாரணைக்கு. அதையெல்லாம் பார்த்து நீதிபதி உச்சநீதிமன்றத்தில் தற்போது விசாரணைக்கு சண்டிகர் மேயர் தேர்தலில் ஜனநாயக படுகொலை நடந்ததாகவும் நீதிபதி கடுமையா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் சண்டிகர் மேயர் தேர்தலில் வாக்குச்சீட்டுகள் சிதைந்திருப்பது வெளிப்படையாகவே இருக்கிறது. இப்படியான தேர்தல் நடத்துவது நிச்சயமா அந்த நபரை விசாரிக்கப்பட வேண்டும் என்று நீதிபதி கருத்து தெரிவிச்சிருக்காங்க. செல்லாத வாக்குகளே இருந்தாலும் அது எந்த ஒரு திருத்தமும் இல்லாம தேர்தல் நடத்துவது அதிகாரி மேற்கொள்ளக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பதிவு செஞ்சிருக்காங்க. ஸோ இந்த தேர்தலை பார்க்கும்போது உச்சநீதிமன்றம் ஒரு பெரிய கோபம் கொண்டுதான் இந்த விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க. இதை தொடர்ந்து இந்த உச்ச நீதிமன்றத்துல மேலும் மறு தேர்தல் நடத்தப்படுமா அப்படின்றத நாம பார்ப்போம். நீங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி வசந்த்.